குட் மார்னிங். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ங்கிறது வந்து தனி சாப்டர் கிடையாது, கண்டினியூட்டி தான். எதோடனா நேற்று பார்த்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோட கண்டினியூட்டி தான் இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். நேற்று ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தது அதுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பார்க்கலாம். ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னா நம்ம ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி 3 ரெசிடென்ட் பிரித்தோம். அப்போ அந்த 3 பேருக்கும் எந்த இன்கம்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இப்போது இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் யார் யாருக்கெல்லாம் வரும், எந்தெந்த எக்ஸாம்லலாம் வரும் அப்படின்னா சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்லேயும் வரும், சிஎம்ஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்லேயும் வரும், சிஎஸ் இன்டர்மீடியட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம்லேயும் வரும். நம்மளோட சேனல் பேர் சிஎம்ஏ பார்ட்னர்ஸ். அதில் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டெலிகிராம் இருக்குது, மெயில் இருக்குது. நீங்கள் எதுவும் டவுட்டுனா அதுலேருந்து எதுவும் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பார்க்கலாம். அதில் மொத்தமே இந்த 3 ஸ்டெப்பு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். எந்தெந்த ஸ்டெப்? ஃபஸ்ட்டு இதெல்லாம் முன்னாடியே ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன், பாருங்கள். இந்த 3 வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா அக்ரூட் ஆர் அரைஸ் ஆர் ரிசீவ்ட் இன் இந்தியா. இந்த இந்தியா அப்படின்னு வந்துட்டாலே ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் 3 பேருக்குமே டாக்ஸபிள். 3 பேருக்குமே என்ன வரும்? டாக்ஸபிள். எந்த 3 வார்த்தை? அக்ரூட், அரைஸ்ட், ரிசீவ்டு இன் இந்தியா. இன் இந்தியா அதான் முக்கியமான பாயிண்ட். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இன் இந்தியான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 பேருக்குமே டாக்ஸபிள் தான். ஓகே, இப்போது நம்ம நோட்ஸ்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்தியா. இந்தியான்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா. இந்த ரிசீவ்டு இன் இந்தியா, டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியானா என்ன அப்படின்னா, ரிசீவ்டு இன் இந்தியானா ஆல்ரெடி நமக்கு பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அப்போது பேங்க் இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்தியன் பேங்க்கு வந்திருக்கு, அப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே இது நம்ம கேஷாக ரிசீவ் பண்ணோம்னா நம்ம இந்தியாவில் ரிசீவ் பண்ணோமா அவுட் சைடு இந்தியாவில் ரிசீவ் பண்ணோமா என்னன்னு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா நீ அதை இந்தியாவில் தான் ரிசீவ் பண்ண அப்படின்றத அசியூம் பண்ணுறது தான் டீம்டு டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அசம்ஷன் தான் டீம்டு டு பி ரிசீவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 பேருக்குமே என்ன சொல்கிறாங்க? ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும், நான் ரெசிடெண்ட்டுக்கும் என்னது 3 பேருக்குமே டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்தியான்ற ஒரு வார்த்தை கொடுத்தா 3 பேருக்குமே எப்பயுமே டாக்ஸபிள் தான். அதுக்கப்புறம் இன்கம் அக்ரூட் ஆர் அரைஸ் இன் இந்தியா, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்தியான்னு இருக்குது. அப்போது யாருக்கு டாக்ஸபிள்? 3 பேருக்குமே டாக்ஸபிள். இந்தியா எதுக்கு பின்னாடி வரணும்? அக்ரூட் ஆர் அரைசிங் ஆர் ரிசீவ்டு. இதுக்கு பின்னாடி இன் இந்தியான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 பேருக்குமே டாக்ஸபிள். அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் பாருங்களேன். அக்ரூட் ஆர் அரைசிங் அவுட் சைடு இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் என்ன நடக்குது? இந்தியாவுக்கு வெளியில் ஒரு அக்ரூவலோ ஒரு அரைசிங்கோ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் இட் இஸ் derived from business controlled from India. அதாவது நம்ம இன்கம் வந்து அவுட் சைடு இந்தியாவில் தான் அக்ரூவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஏ லிமிட்டட்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா யூகேயில் இருக்குது. எங்கே இருக்குது? யூகேயில் இருக்குது. அந்த யூகே கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுற ஏன்ற ஒரு பர்சன் எங்கே இருக்கார்? இந்தியாவில் இருக்கார். இந்தியாவில் இருந்து யூகேயில் இருக்கிற ஒரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா
அவருக்கு டேக்ஸபிள். அதே இது யூகேல இருக்கிற ஏன்ற ஒரு பர்சன் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா நாட் டேக்ஸபிள். ஓகேவா? இந்தியாவிலேருந்து யூகேல உள்ள ஒரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸபிள். அதே யூகேல இருக்கிற ஒரு பர்சன் யூகேல உள்ள கம்பெனியை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அது நாட் டேக்ஸபிள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம டேக்ஸ் போட முடியும். நான் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போடலாம். அதில் இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கணும். அப்படி மென்ஷன் ஆகியிருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன போடுவாங்க, டேக்ஸு போடுவாங்க. இப்போது இதில் என்ன சொல்லியிருந்தாங்க, பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா யார் யாருக்கு சொல்கிறாங்க, ரெசிடெண்ட்டுக்கும் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் டேக்ஸபிள். ஆனால் நான் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள் கிடையாது. ஏன் நான் ரெசிடெண்ட்டுக்கு இங்கே டேக்ஸபிள் கிடையாது அப்படின்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு. அதில் பேசிக் கண்டிஷன் என்ன, 182 days இருந்தாங்கன்னா அவங்க ரெசிடெண்ட், இல்லை அப்படின்னா நான் ரெசிடெண்ட்னு பார்த்தோம். அதில் ரெண்டாவது கண்டிஷன் என்ன, 60 days. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ளஸ் 365 days. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். 365 days வந்து 4 yearsல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்க தான் யார், நான் ரெசிடெண்ட். அப்போது நல்லா நோட் பண்ண வேண்டியது, ஒரு 60 days கூட இல்லை, மேஜர் பார்ட்டும் கிடையாது. ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குது, 365 நாள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன பாட்டு தான் 60 days. அந்த 60 days கூட நம்ம இந்தியாவில் இல்லாத ஒரு பர்சன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 days இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் வந்து, அவர் 50 நாளில் தான் அந்த மொத்த கம்பெனியும் கண்ட்ரோல் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? அப்போது ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான், ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன வரும், டேக்ஸபிள் வரும். நான் ரெசிடெண்ட்டுக்கு வராது. அவர் அந்த 15 daysல மேஜராக எந்த இதுவும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றத அசம்ஷனாக வைக்கிறாங்க. லெஸ் தென் 60 days இருக்கிற ஒரு பர்சனுக்கு, இல்லை நான் இந்தியாவுக்குள்ளேயே வரல, ஜஸ்ட் ஒரு 2 days தான் இந்தியாவுக்கு வந்தேன், அவனை நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரெசிடெண்ட் தான் சொல்லுவோம். அதுக்காண்டி நீ டேக்ஸ் பே பண்ணுறா அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? அப்போது யார் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணணும், ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட், ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள். எந்த இதுக்கு, பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா யார் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டும் ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டும் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் ரெசிடெண்ட் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி லெஸ் தென் 60 days கீழே இருக்கிறதுனால தான் அவன் யார், நான் ரெசிடெண்ட். அப்போது மேஜர் பார்ட் வந்து 60 days கிடையாது, அது ஒரு மெட்டீரியாலிட்டி கிடையாது. ஓகேவா? அப்படின்றப்போ அவனுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதர் சோர்சஸ். அதர் சோர்சஸ்னால் எனி அதர் சோர்ஸ். அப்போ வேறு வழியில் இன்கம் வருது. அப்போது வேறு வழினா நம்ம இந்தியாவை தவிர அவுட் சைடு இந்தியாவில், அப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு யூகே எக்ஸாம்பிள், அதே மாதிரி தான் யூகேயில் இருக்கிற கம்பெனியை யூகேயில் இருக்கிற ஒரு பர்சன் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா நாட் டேக்ஸபிள். யார் யாருக்கு அப்படின்னா ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் நான் ரெசிடெண்ட்டுக்கும் நாட் டேக்ஸபிள். ஆனால் ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் எனி டைமும் டேக்ஸ் பே பண்ணணும். அவுட் சைடு இந்தியாவில் ரிசீவ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணாலும் ரிசீவ் பண்ணாலும் அக்ரூவல் ஆனாலும் யார் டேக்ஸ் பே பண்ணணும், ரெசிடெண்ட் டேக்ஸ் பே பண்ணணும். ஏன் அப்படின்னா அவன் மோர் தென் 182 daysக்கு மேலே இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ அவர் வந்து கம்பல்சரி டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு ஏன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நேற்று எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட், ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட். இப்போ ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்னா இந்தியாவிலேயே இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அதே இது நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்னா இந்தியாவிலேயும் இருப்பார், அதுக்கப்புறம் யூகேலேயும் இருப்பார். ஆனால் நான் ரெசிடெண்ட் வந்து யூகேல தான் இருப்பார். ஓகேவா? இவர் வந்து
இந்தியாவில் மட்டும்தான் இருப்பார். சும்மா பிஸ்னஸ் விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ எங்கே போயிட்டு வருவாங்க, யூகேக்கு போவாங்க. ஆனால் ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இங்கேயும் ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பார், இங்கேயும் பிஸ்னஸ் வச்சுருப்பார். ரெண்டு இடத்தையும் ஈக்குவலாக கண்ட்ரோல் பண்ணுவார். இங்கே 10 நாள் அங்கே 10 நாள் இருக்கிறதுனால அவரை யாருன்னு சொல்லுவோம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவோம். அதே மாதிரி நான் ரெசிடெண்ட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நான் ரெசிடென்ட் வந்து யூகேல தான் எப்பயுமே இருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எங்கே வருவார், இந்தியாவுக்கு வருவார். அப்படின்றப்போ ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா இருந்தால் மட்டும்தான் வருவார். அப்படின்றப்போ இவரை நான் ரெசிடென்ட் சொல்லுவோம். இப்போது இங்கே ஃபுல் டைம் இருக்கிறது யார் மட்டும்தான், ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும்தான். அப்போ இவருக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸபிள். என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலும், அக்ரூட் ஆர் அரேசிங் அவுட் சைடு இந்தியாவாக இருந்தாலும் அவர் டேக்ஸ் பே பண்ணணும். அதே இது நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தால் மட்டும்தான் டேக்ஸபிள், இல்லை அப்படின்னா அவனுக்கு டேக்ஸே கிடையாது. யூகேலையும் அதே மாதிரி தான், ரிசீவ்டு ஆர் அக்ரூட் ஆர் அரைசிங் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் டேக்ஸபிள். ஆனால் இதில் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் டேக்ஸபிள் கிடையாது, கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? ஒன்ஸ் மோர் திரும்ப பார்த்துடலாமா? ரிசீவ்டு இன் இந்தியா, இந்தியான்னு வந்திருக்கு, அதில் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க, அக்ரூடுன்னு கொடுத்துருக்காங்க, அரேசிங் கொடுத்துருக்காங்க, அக்ரூட் ஆர் அரேசிங் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லாருக்குமே டேக்ஸபிள் தான். ஓகே, அதே மாதிரி இன்கம் அக்ரூட் ஆர் அரேசிங் அவுட் சைடு இந்தியா, அவுட் சைடு இந்தியாவில் இன்கம் அக்ரூலோ அரேசிங்கோ ஆகுது. ஆனால் இப்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, கண்ட்ரோல் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, அங்கே தான்ப்பா அக்ரூவல் ஆகுது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது நான் இந்தியாவில் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள், ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள், நான் ரெசிடெண்ட்டுக்கு நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அதர் சோர்ஸ் ஃபாரின் இன்கமாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபாரின் இன்கம்க்கு டேக்ஸபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யார் யாருக்கு கிடையாது, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் நான் ரெசிடெண்ட்டுக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் 2 ஊர்லேயுமே பிஸ்னஸ் பண்ணுவார். யார், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் வந்து இந்தியா, யூகே. அப்போது இந்தியாலேயும் பிஸ்னஸ் பண்ணுவார், யூகேலேயும் பிஸ்னஸ் பண்ணுவார். இங்கேயும் வீடு வச்சுருப்பார், இங்கேயும் வீடு வச்சுருப்பார். இங்கேயும் எக்ஸ்பென்சஸ் வரும், இங்கேயும் எக்ஸ்பென்சஸ் வரும். இங்கேயும் இன்கம் வரும், இங்கேயும் இன்கம் வரும். அப்போது இதை செப்பரேட்டாக அவர் மெயின்டைன் பண்ணுவார், இதை செப்பரேட்டாக அவர் மெயின்டைன் பண்ணுவார். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்கத்துக்கு மட்டும்தான் அவர் டேக்ஸ் பே பண்ணுவார், யூகேயில் இருக்கிறதுக்கு டேக்ஸ் பே பண்ண மாட்டார். அப்போது யூகேல இருந்து இந்தியாவுக்கு ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுவார். யூகேல ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்கம் வந்துச்சு, இங்கேயும் ஒரு ஏ லிமிட்டர்னு ஒன்று வச்சுருக்கேன், இங்கேயும் ஒரு லிமிட்டர்னு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இருக்கிற இன்கம்மையோ ஒரு அசட்டையோ ஏதோ ஒன்று இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்தியாவுக்கு ஒரு இன்கம் தானே, அப்போது அது வந்து டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சா? அப்போது யூகேல இருக்கிற இன்கம்மை யூகேலேயே ஸ்பெண்ட் பண்ணால் டேக்ஸபிள் வருமானு கேட்டால் கிடையாது. யூகேல இருக்கிற இன்கம்மை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா டேக்ஸபிள். அதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன், எது எதுக்கெலாம் வரும் எது எதுக்கெலாம் வராதுன்னு சொல்லிட்டு. இதில் கீழே நோட்ஸ், முக்கியமான நோட்ஸ் என்ன அப்படின்னா, போஸ்ட் அன்பெய்டு ஃபாரின் இன்கம், அதாவது 2022 2022-23 ஒரு 5 crore இன்கம் வந்திருக்கு. எங்கன்னா ஃபாரின் இன்கம் வந்து ஒரு 5 crore வந்திருக்கு. அதை நான் இந்த வருஷம், அதாவது 2024-25 நான் ரிசீவ் பண்ணுறேன். அப்போ இது டேக்ஸபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இன்கம் டேக்ஸுன்றது அக்ரூவல் பேசிஸில் டேக்ஸ் பே பண்ணிடுவோம். அப்போது இங்கே இன்கம் ஏர்ன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வருஷம் நம்ம ஆல்ரெடி என்ன பே பண்ணியிருப்போம், டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். சப்போஸ் அங்கே பே பண்ணலைனாலும் இங்கே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பெய்டு ஃபாரின் இன்கம், அது என்ன சொல்லியிருந்தாங்க, அன்டாக்ஸ்டு ஃபாரின் இன்கம் அன்டாக்ஸ்டு இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் திரும்ப டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி கட்டியிருந்தாலும் சரி கட்டலைனாலும் சரி நீங்கள் திரும்பி டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது.
எக்ஸம்டட் இன்கம். எக்ஸம்டட் இன்கமில் எதெல்லாம் வரும்னா அக்ரிகல்ச்சர் இன்கம், அது பின்னாடி என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் இன்கம், ரெமிட்டட் டு லேட்டர் இயர், அதாவது லேட்டராக ரெமிட்டட் கொண்டு வருது, அதெல்லாம் அதில் பார்ப்போம். ஒரு நிமிஷம் அது கீழே இருக்கிற ஒன்றை பார்த்தோம். சப்சிக்வெண்ட் ரிசீவ்டு, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஜிபேயில் காசு அனுப்பிச்சுட்டு விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி தான். நான் உனக்கு 50,000 அனுப்பிச்சுட்றேன், 50K அனுப்புகிறேன், நீ எனக்கு 50K ஒரு 10 நாளுக்குள்ளே ரிட்டன் அனுப்பு. அப்போ நம்ம கொடுத்த 50K அவனுக்கு இன்கமா? இல்லை. அவன் கொடுத்த 50K நமக்கு இன்கமா? இல்லை. ஏன்னா நம்ம கொடுத்த காசு தான் அவன் திருப்பி கொடுத்துருக்கான். அப்போது இந்த 50,000 எப்படி வந்துச்சு? நான் பிஸ்னஸ்லேருந்து எடுத்தேன். அப்போது இந்த 50,000த்துக்கு நீ பிஸ்னஸில் இருந்த ப்ராஃபிட் எடுத்த இல்லையா 50,000, அதுக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணு. அவனுக்கு கொடுத்த இல்லையா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அவங்ககிட்ட நீ ரிசீவ் பண்ண இல்லையா அதுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 50,000த்துக்கு ஆல்ரெடி பிஸ்னஸில் நீ டேக்ஸ் பே பண்ணிட்ட. உன் கையில் இருக்கிற அமௌண்ட்டை தான் அவனுக்கு கொடுக்குற, அவங்ககிட்ட நீ ரிசீவ் பண்ணுற, திரும்ப கொடுக்குற, திரும்ப ரிசீவ் பண்ணுற அப்படின்னா அது நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சப்சிக்வெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிக்வெண்ட் இன்கம், அதே இன்கம்மை நம்ம திரும்ப திரும்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போது சேம் அக்கௌண்ட்டு, இப்போ ஏன்ற ஒரு பர்சன் வந்து பிகிட்ட இருந்து சிக்கு, அப்போது இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏ லிமிட்டடோட எம்ப்ளாயி தான் யார் அப்படின்னா சி. ஓகேவா? ஏ லிமிட்டட் வந்து 1 month சேலரி வந்து 50K சொல்லியிருக்காங்க. அப்போது 50K யாருன்னா 50K யார் ரிசீவ் பண்ணுறாங்க? பி ரிசீவ் பண்ணுறாரு. 50K யார் ரிசீவ் பண்ணுறா? பி ரிசீவ் பண்ணுறாரு. ஆனால் பி வந்து சிக்கு அந்த 50,000 கொடுத்துறாரு. எப்பா எனக்கு வந்து பைக் டியூ கட்டணும், எனக்கு ஒரு 30,000 கடன் கொடு, நான் உனக்கு 10 நாள் கழித்து தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த 30,000 கொடுக்குறாரு இல்லையா, அந்த 30,000 திரும்பி கொடுக்கல இவருக்கு திரும்ப இன்கம்மான்னு கேட்டால் கிடையாது. நான் கொடுத்த காசு தான் அவன் திரும்பி கொடுத்தான். சப்போஸ், முக்கியமான பாயிண்ட், சப்போஸ் அந்த 30,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 2,000 சேர்த்து கொடுத்தாரு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் இந்த 30,000 நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 50,000 நம்ம எதில் டேக்ஸ் பே பண்ணிடுவோம்னா சேலரியில் டேக்ஸ் பே பண்ணிடுவோம். எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதனால சேலரியில் டேக்ஸ் பே பண்ணிடுவோம். இதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு இதை பாருங்களேன், உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிரும். இந்த ஒரு சார்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாலே நீங்கள் இதில் 100% ஃபுல் மார்க் வாங்க முடியும். 100% என்ன வாங்க முடியும்? ஃபுல் மார்க் வாங்க முடியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், இந்த 3 பேருக்குள்ளே டிஃப்ரென்ஷியேஷன். எந்தெந்த இன்கம்க்கெலாம் யார் யாருக்கெல்லாம் டேக்ஸபிள். இன்கம் அக்ரூட் ஆர் அரைசிங் இன் இந்தியா, அதாவது அக்ரூட் ஆர் அரைசிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்னது தான்? நான் டேக்ஸபிள் தான். யாருக்கு? 3 பேருக்குமே டேக்ஸபிள் தான். 3 பேருக்குமே என்னது? டேக்ஸபிள் தான். அதே மாதிரி இன்கம் டீம்டு டு பி அக்ரூட் இன் இந்தியா, அதாவது இங்கே தான் அக்ரூல் ஆகிருக்கு, இங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நினச்சாலுமே 3 பேருக்குமே டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் சார் நான் ஃபாரினில் தான் இன்கம் ஏர்ன் பண்ணேன், ஆனால் கவர்மெண்ட் இப்போ வந்து அது இந்தியன் இன்கம் சொல்கிறாங்க, அதை நீ நிரூபி. ஃபாரினில் தான் இன்கம், அந்த இன்கம் வந்துச்சு அப்படின்றத நிரூபிச்சிட்ட அப்படின்னா யாருக்கு டேக்ஸபிள் கிடையாது? நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் நான் ரெசிடெண்ட்டுக்கும் மட்டும்தான் டேக்ஸ் கிடையாதே தவிர ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் ஆல் டைம்ஸ் இஸ் டேக்ஸபிள். ஓகேவா? இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, இந்தியான்னு வந்துட்டாலே 3 பேருக்குமே டேக்ஸபிள் தான். முன்னாடி என்ன இருக்குது? ரிசீவ்டுன்னு இருக்குது. அதே மாதிரி இன்கம் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா, அதாவது டீம்டு டு பி ரிசீவ்டாக இருந்தாலும் சரி ரிசீவ்டாக இருந்தாலும் சரி இந்தியா தான். 3 பேருக்குமே டேக்ஸபிள் தான். சப்போஸ் இது நான் இந்தியாவில் ரிசீவ் பண்ணலப்பா, நான் வந்து ஃபாரினில் தான் ரிசீவ் பண்ணேன்னு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் எக்ஸம்டட் கிடைக்கும்? நான் ரெசிடெண்ட்டுக்கு கிடைக்கும், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு கிடைக்கும். யாருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள் வரும்? ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக்ரூட் ஆர் அரைசிங் அவுட் சைடு இந்தியா, அக்ரூலோ ஆர் அரைசிங்கோ அவுட் சைடு இந்தியாவில் நடந்திருக்கு, அதில் ரிசீவ்டு எதுவுமே சொல்லலை. அப்போ அக்ரூல் அவுட் சைடு தானே, ரிசீவ்டு அவுட் சைடு தான், இதில் இந்தியா வரவே இல்லை. சப்போஸ் அக்ரூட் ஆர் அரைசிங் இன் அவுட் சைடு இந்தியா,
பட் ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 பேருக்கு டேக்ஸபிள். இங்கே அது வார்த்தை கொடுக்கல அப்படின்னா அங்கேயே தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னு அசம்ஷனில் யாருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள், ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள், மிச்ச 2 பேருக்கும் நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்கம் ரெமிட்டட் டு இந்தியா ஃபாரின் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது யூகேல நான் ஒர்க் பண்ணுறேன். எங்கே ஒர்க் பண்ணுறேன்? யூகேல ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பேர் வந்து ஏ. எனக்கு மந்த்லி சேலரி ஒரு 50K கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 50K நான் எங்கே கொண்டு வருவேன்? இந்தியாவுக்கு கொண்டு வருவேன். இந்தியாவில் இருக்கிற என் பேரண்ட்டுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அப்போ அது என்ன இன்கம்? ரெமிட்டட் டு, அதாவது ஃபாரின் இன்கம் தான். நான் அங்கே வேலை பார்த்த இன்கம் தான். அதை நான் எங்கே கொண்டு வரேன்? இந்தியாவுக்கு கொண்டு வரேன். அப்படின்றப்போ டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸபிள்னா இப்போ வந்து நான் 30,000 மட்டும்தான் வீட்டுக்கு கொடுத்துருக்கேன், பேலன்ஸ் 20,000 வந்து என்னோட எக்ஸ்பென்சஸாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பென்சஸாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். எப்படியும் ஃபாரினில் போய் இருந்தோம்னா தனி வீடு இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பார்ட்டிக்கு போகணும், எங்கே போகணும், பார்ட்டி பப்பு அது இதுன்னு சுற்றுவாங்க இல்லையா, அதுக்கான செலவுக்கு 20,000 எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் 30,000 நான் என்ன பண்ணுறேன்? வீட்டுக்கு அனுப்பிச்சுட்றேன். அப்போது இந்த சுச்சுவேஷனில் ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் 3 கேட்டகரியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள யார் யாருக்குலாம் எவ்வளோ டேக்ஸபிள்னா, நீ அனுப்பலையோ நீ அங்கே போய் எவ்வளோ ஏர்ன் பண்ண? 50,000, என்டையர் அமௌண்ட் இஸ் டேக்ஸபிள். யாருக்கு? ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு. ஆனால் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ ரெமிட் பண்ணியோ அது மட்டும்தான் டேக்ஸபிள். அங்கேருந்து எவ்வளோ கொண்டு வந்த? 30K. அதே மாதிரி தான் நான் ரெசிடெண்ட்டுக்கும் எவ்வளோ ரெமிட் பண்ணமோ அது மட்டும்தான் டேக்ஸபிள். என்டையர் அமௌண்ட்டும் டேக்ஸபிள் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் என்டையர் அமௌண்ட் இஸ் டேக்ஸபிள்? ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள். நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கோ நான் ரெசிடெண்ட்டுக்கோ எவ்வளோ ரெமிட் பண்ணாங்களோ, அதாவது இந்தியா கொண்டு வந்தாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? ஓகே. அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா. நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் நமக்கு தெரியுமே. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர்னாலே எக்ஸம்டட் தான் அப்படின்றது ஒரு இருக்குது. அப்போது அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியானா ஆல்வேஸ் இஸ் எக்ஸம்டட். யாருமே டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாட் டேக்ஸபிள். அதே இது அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் அவுட் சைடு இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். அதாவது உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு இல்லையா, இப்போ இந்தியா ஒன்று, அதே மாதிரி யூகே. நம்ம 2 இடம் நம்மக்கிட்ட யூகேல ஒரு லேண்ட் இருக்குது, இந்தியாவில் ஒரு லேண்ட் இருக்குது. ரெண்டுலேயுமே நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் வருது. அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு, எக்ஸம்டட் யார் யாருக்கு? ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாட் டேக்ஸபிள். அதே இது அவுட் சைடு இந்தியா, அதாவது யூகேல இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டில் போய் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், நாட் ஆர்டினரிக்கோ நான் ரெசிடெண்ட்டுக்கோ நாட் டேக்ஸபிள். பட் அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் இன்கம்மை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் டு இந்தியான்னு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் சேர்த்து டேக்ஸபிள். எவ்வளோ ரெமிட் பண்ணாங்களோ அது மட்டும் டேக்ஸபிள். ஓகேங்களா? புரிஞ்சா? அக்ரிகல்ச்சர் இன்கம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க, அது மூலமாக இன்கம் வருதுன்னா நாட் டேக்ஸபிள். அதே இது அவுட் சைடு இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம் வருதுன்னா அது டேக்ஸபிள். யாருக்கு? ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாலோ டேக்ஸபிள். இந்தியா கொண்டு வந்தால் மட்டும்தான் டேக்ஸபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே இது லேட்டர் ஆர் ரெமிட்டட் டு இந்தியா, அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி, அதாவது ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். அப்போ பார்த்தோமே ஒரு எக்ஸாம்பிள், 2023 ஒரு டேட்டு போட்டு ஞாபகம் இருக்கா? எங்கே போட்டோம்? சரி, திரும்ப ஒரு ஆடை போட்டலாம். அதாவது 2022-23
இந்த வருஷத்தில் நான் 5 crore இன்கம் ஏர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கோடி ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன். அதை நான் 2024-25 இந்தியாவுக்கு கொண்டு வரேன். அதாவது யூகேல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ அந்த வருஷமே இந்த 5 crore டேக்ஸ் பே பண்ணியிருப்பா, அதனால இந்த வருஷம் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லேட்டர் ஆன் ரிமிட்டட் டு இந்தியான்னா நாட் டேக்ஸபிள், யாருக்குமே கிடையாது. ரெசிடெண்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடெண்டாக இருந்தாலும் சரி, நாட் ஆர்டினரி ரெசிடெண்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. பிஸ்னஸ் இன் இந்தியா, பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா கிடையாது. அவங்களோட பிஸ்னஸே இங்கே தான் இருக்குது. அப்படின்னா நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்குடா. என்னன்னா பில்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, பில்டிங் இருக்கு இல்லையா, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி வச்சுருப்பாங்க, அது பேர் பிஸ்னஸ். ஆனால் அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் நம்மளோட எம்ப்ளாயிஸ் தான் உட்காந்து, நம்மளோட ஆளுங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறவன் யூகேல தான் இருப்பான். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பூராமே ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பான். அதை தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது கண்ட்ரோல்டு ஃப்ரம் யூகே, பிஸ்னஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. பிஸ்னஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா என்டையர் பர்சன், அதாவது ஆர்டினரி ரெசிடெண்டாக இருந்தாலும் சரி, நாட் ஆர்டினரி ரெசிடெண்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடெண்டாக இருந்தாலும் சரி, டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லொக்கேட்டட் இன் இந்தியாவாக இருக்கணும். இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா 3 பேருக்குமே டேக்ஸபிள். பட் கண்ட்ரோல்டு இன் இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா யார் யாருக்கு டேக்ஸபிள்? ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடெண்ட்டுக்கு வராது. நம்ம அப்படியே பார்த்தோம், பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா. அப்போ இது ஏன் வராதுன்னு அப்பயே சொன்னோம். என்ன சொன்னோம்? அவன் லெஸ் தென் 60 டேஸாக இருந்திருப்பான், அது மேஜர் பார்ட்டு கிடையாது. ஒரு 2-3 நாள் வந்துட்டு போனதுக்கெலாம் அவன் இங்கே டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அப்பயே பார்த்தோம். அதே ப்ரொவிஷன் தான் இங்கேயும் அப்ளிகபிள். யூகேல கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கு? ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும்தான் டேக்ஸபிள், நான் ரெசிடென்ட்க்கு டேக்ஸபிள் கிடையாது. பட் பிஸ்னஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா அப்படின்ட்டாங்க அப்படின்னா ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் 3 பேருக்குமே டேக்ஸபிள் தான். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் அவுட் சைடு இந்தியா. அதாவது பிஸ்னஸ் லொக்கேட்டடே அவுட் சைடு இந்தியா தான். அது ரிசீவ்டு அதெல்லாம் மேலே பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ரிசீவ்டு, அக்ரூவ்டு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது இந்தியாவாக இருந்துச்சுன்னா டேக்ஸபிள். பட் பிஸ்னஸும் எங்கே தான் இருக்குது? யூகேல தான் இருக்குது. அந்த பில்டிங் எங்கே தான் இருக்குது? யூகேல தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் எங்கே தான்? யூகே தான். கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் யூகே தான். அப்படின்னா யாருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள்? ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள். நான் ரெசிடெண்ட்டுக்கோ, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கோ நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கு நாட் டேக்ஸபிள்? ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கோ, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கோ, நான் ரெசிடெண்ட்டுக்கோ நாட் டேக்ஸபிள். ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல இந்தியா, அதாவது ரிசீவ்டுன்ற இடத்துல இந்தியாவாக இருந்தாலும் சரி, கண்ட்ரோல்டுன்ற இடத்துல இந்தியாவாக இருந்தாலும் சரி, அப்படியே ப்ரொவிஷன் ஃபுல்லாகவே மாறிடும். அப்போது யூகேல இருக்கிற ஒரு கம்பெனியை இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு யார் யாரெல்லாம் டேக்ஸபிள்? ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், இவங்க 2 பேருக்குமே டேக்ஸபிள். நான் ரெசிடெண்ட்டுக்கு வராது. யாருக்கு வராது? நான் ரெசிடெண்ட்டுக்கு வராது. பட் ரிசீவ்டு இன் இந்தியான்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், நான் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். அப்போது ஒரு இடத்துல இந்தியான்னு வந்துருந்துச்சுன்னா அதோட ப்ரொவிஷனே சேஞ்ச் ஆகுது. லொக்கேட்டட் இன் யூகே, ரிசீவ்டு இன் யூகே, கண்ட்ரோல்டு இன் யூகே, 3மே யூகேவாக இருந்துச்சுன்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள், மிச்சம் 2 பேருக்கும் நாட் டேக்ஸபிள். ஓகேவா? பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா ஃபுல்லி ஆர் பார்ட்லி, அதாவது ஒரு பார்ட் மட்டும், அப்போ பிரான்ச். ஓகேவா? அதாவது இந்தியாவில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, யூகேல ஒரு பிரான்ச் இருக்குது. இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, யூகேல என்னடா இது, இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, யூகேல ஒரு பிரான்ச் இருக்குது. இதில் மேஜர் பார்ட்டு இந்தியாவில் இருக்கலாம், இல்லை யூகேல இருக்கலாம். ஆனால்
இந்த பிஸ்னஸில் ஒரு பாகம் ஒரு பகுதி இந்தியாவில் இருக்கு இல்லையா, அப்போது டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸோட ஒரு பார்ட்டோ இல்லை ஹோல் பிஸ்னஸோ இந்தியாவில் இருந்துச்சுன்னா டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு டேக்ஸபிள்? யாருக்கு? ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். நான் ரெசிடெண்ட்டுக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு. ஓகேங்களா, லொக்கேட்டட் சொல்லலை, சாரி நான் லொக்கேட்டடுன்னு சொல்லிட்டேன், தப்பு, மாற்றிக்கோங்க. என்ன அப்படின்னா பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு, அதாவது யூகேல இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை ஒரு பர்சன், அதாவது ஒரே ஒரு பர்சன், ஏன்ற ஒரு பர்சன் வந்து யூகேலே கொஞ்ச நாள் யூகேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதே ஏன்ற பர்சன் வந்து கொஞ்ச நாள் இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகேங்களா, பாதி நாள் யூகேல கண்ட்ரோல் பண்ணுறாரு, பாதி நாள் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படின்னா கண்ட்ரோல் ஃபுல்லி ஆர் பார்ட்லி இன் இந்தியாவாக இருந்தாலும், அதாவது கொஞ்ச நாள் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கார் இல்லையா, அப்போது அவருக்கு என்ன சொல்கிறாங்க, டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஃபுல்லாகவே யூகேல தான் இருக்கேன், நான் யூகேல இருந்தே யூகே கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறப்பா, நான் தமிழ்நாட்டு பக்கமே வச்சு இந்தியா பக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நாட் டேக்ஸபிள். யாருக்கு? நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கோ நான் ரெசிடெண்ட்டுக்கும் மட்டும்தான். யாருக்கு மட்டும்தான்? நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் நான் ரெசிடெண்ட்டுக்கும். அப்பையும் யாருக்கு டேக்ஸபிள் ஆகும்? ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள் ஆகும். அதே இது கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா யார் யாருக்கு டேக்ஸபிள் ஆகும்? டேக்ஸபிள் யார் யாருக்கு? ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட், ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், ரெண்டு பேருக்குமே என்ன வரும்? டேக்ஸ் வரும். ஆனால் யாருக்கு வராது? நாட் டேக்ஸபிள். நாட் டேக்ஸபிள் யாருக்கு? நாட் டேக்ஸபிள் யாருக்குப்பா? நான் ரெசிடெண்ட். கண்ட்ரோல்டு வந்து இந்தியாவில் இருந்தாலோ அவரோட மேஜர் பார்ட் எத்தனை நாள் தான் இந்தியாவில் இருந்திருப்பார்? லெஸ் தென் 60 days. அப்படின்றப்ப அவர் யாருன்னு சொல்லிடுவோம்? நான் ரெசிடெண்ட். அப்போ அவர் இங்கே மேஜர் பார்ட் ஆஃப் டே இந்தியாவில் ஸ்டே பண்ணாததுனால அவரை என்னன்னு சொல்லிடுவோம்? நான் ரெசிடெண்ட் சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ அவர் கண்ட்ரோலும் இந்தியாவில் பண்ணல அப்படின்றாங்க. ஓகே, புரிஞ்சா? அவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான். இந்த ப்ரொவிஷனை மட்டும் நீங்கள் படித்தா போதும், 100% ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இது எதில்? ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒருத்த இன்கம்மை வச்சு அது இந்தியா ரெசிடெண்ட்டுக்கு வருமா, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு வருமா, நான் ரெசிடெண்ட்டுக்கு வருமான்றதை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கமில் ரொம்ப அது என்ன சொல்கிறது, அதிக டைப் ஆஃப் இன்கம் இருக்கும், மோர் டைப் ஆஃப் இன்கம் இருக்கும். அப்போ அந்த இன்கமில் எது இந்தியன் இன்கம், எது ஃபாரின் இன்கம், இது இவனுக்கு வருமா வராதா என்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான சாப்டர் என்ன அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இப்போ ஷார்ட்டாக ஒன்று முடிச்சிடலாமா? நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இது யார் யாருக்கு அப்ளிகபிள்? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்ளிகபிள். இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா ரிசீவ்டு ஆர் அக்ரூட் ஆர் அரைசிங்டு இன் இந்தியா. அதாவது ரிசீவ்டு ஆர் அக்ரூட் ஆர் அரைசிங் இன் இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா 3 பேருக்குமே டேக்ஸபிள். யாருக்கு? ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட், ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட், 3 பேருக்குமே என்ன ஆயிரும்? டேக்ஸபிள் ஆயிரும். அதே மாதிரி அவுட் சைடு இந்தியாவில் அக்ரூட் ஆர் அரைசிங் இன் அவுட் சைடு இந்தியா, பட் ப்ரீவியஸ் இயரில் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, கண்ட்ரோல்டு இன் இந்தியா. ப்ரீவியஸ் இயர் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயருக்காக அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பே பண்ணுவோம். அப்போது ப்ரீவியஸ் இயரில் அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்போம் இல்லையா, கண்ட்ரோல்டு இன் இந்தியான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இல்லை ப்ரொஃபஷனல் செட்டப் இன் இந்தியா, செட்டப் பண்ணியிருக்கிறது, நான் ப்ரொஃபஷனல் இங்கே தான் இருக்கேன், ஆனால் நான் எந்த கிளைண்ட்டு பார்க்குறேன், இப்போது நான் சிஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நான் சிஏ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போது என்னோடய கிளைண்ட்டு பூரா யூகேலேயும் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், சிங்கப்பூர்லேயும் இருக்கலாம், அவங்களுக்காக நான் இங்கே ஆடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்னோடய ஆஃபீஸ் இங்கே இருக்குது, ஆனால் என்னோடய கிளைண்ட் எங்கே இருக்காங்க? ஃபாரினில் இருக்காங்க. அப்போது கண்ட்ரோல்டு செட்டப் எங்கே? இந்தியா. அப்போது ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், நான் ரெசிடெண்ட்டுக்கு நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா நம்ம கண்ட்ரோலை தவிர இந்தியன் இன்கம்மை தவிர வேறு ஏதாவது இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா டேக்ஸபிள். யாருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள்?
ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸபிள், மிச்சம் 2 பேருக்கும் டேக்ஸபிள் கிடையாது. அதே மாதிரி அன்பெய்டு அன்டாக்ஸ்டு இன்கம் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அன்டாக்ஸ்டு ஃபாரின் இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷமும் நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸம்டட் இன்கம், அது அக்ரிகல்ச்சர் இன்கம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸம்டட் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் இந்தியன் இன்கமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸம்டட், ஃபாரின் இன்கமாக இருந்தால் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு டேக்ஸபிள். சப்சிக்வெண்ட் ரிசீவ்டுனா நான் ஒருத்தருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன், அவர் திரும்ப எனக்கு சென்ட் பண்ணுறாருன்னா அது திரும்ப சென்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு இன்கம் கிடையாது. ஒன் டைம் நீங்கள் சேலரியோ இல்லை பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு இன்கம். அதை இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணி விட்டு அவர் திரும்ப சென்ட் பண்ணி விடுறதுல சப்சிக்வெண்ட் இன்கம் கிடையாது, ரிசிப்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்கம் அக்ரூட் ஆர் அரைசிங் இன் இந்தியா 3 பேருக்கு டேக்ஸபிள். இன்கம் டீம்டு டு பி அரைஸ்டு இன் இந்தியா, அதாவது டீம்டு டு பியாக இருந்தாலும் சரி, அக்ரூடாக இருந்தாலும் சரி, ரிசீவ்டாக இருந்தாலும் சரி, எல்லா டைப்லேயும் என்ன தான் ஆல்வேஸ் டேக்ஸபிள், எல்லாருக்குமே டேக்ஸபிள் தான். ஆனால் அக்ரூட் ஆர் அரைசிங் இன் அவுட் சைடு இந்தியான்னு சொல்லிட்டாங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள், மிச்சம் 2 பேருக்கும் நாட் டேக்ஸபிள். இன்கம் ரெமிட்டட் டு இந்தியா, அதாவது ஃபாரின் இன்கம் இந்தியா கொண்டு வராங்க அப்படின்னா யாருக்கு டேக்ஸபிள்? ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு ஃபுல் அமௌண்ட் டேக்ஸபிள். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்தாங்களோ அது மட்டும் டேக்ஸபிள். நான் ரெசிடென்ட்டுக்கும் அதே மாதிரி எவ்வளோ கொண்டு வந்தாங்களோ அது மட்டும் தான் டேக்ஸபிள். அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா, அக்ரிகல்ச்சர் நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸம்டட் இன்கம், அப்போ 3 பேருக்குமே டேக்ஸபிள் கிடையாது. அதே இது அக்ரிகல்ச்சர் இன்கம் அவுட் சைடு இந்தியான்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே இன்கம் ஏர்ன் பண்ணி அதை இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள். ஆனால் ஆர்டினரி ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இன்கம் ஏர்ன் பண்ணாலே இங்கே டேக்ஸபிள் தான். லேட்டர் ஆர் ரிமிட்டட் டு இந்தியா, அதாவது ப்ரீசிடிங் ப்ரீவியஸ் இயர் இன்கம்மை இந்தியாவுக்கு இப்போ கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லேட்டர் ஆர் ரெமிட்டட் டு இந்தியா 10 வருஷம் கழித்து கொண்டு வராங்க இல்லை 5 வருஷம் கழித்து கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து நாட் டேக்ஸபிள். பிஸ்னஸ் இன் இந்தியா, பிஸ்னஸ் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது அப்படின்னாலே 3 பேருக்கும் டேக்ஸபிள். பிஸ்னஸ் அவுட் சைடு இந்தியா, அப்போது ஃபாரினில் அந்த பிஸ்னஸ் இருக்குது, அதில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா யார்? ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள், மிச்சம் யாருக்குமே டேக்ஸபிள் கிடையாது. பிஸ்னஸ் லொக்கேட்டட் இன் அவுட் சைடு இந்தியானா யாருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள்? ஆர்டினரி ரெசிடென்ட். பிஸ்னஸ் லொக்கேட்டட் இன் இந்தியானா 3 பேருக்கும் டேக்ஸபிள். ஓகே, அதே பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா ஃபுல்லி ஆர் பார்ட்லி, அதாவது பார்ட் பகுதியவோ இல்லை ஃபுல்லாகவோ கண்ட்ரோல் பண்ணுறது இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு டேக்ஸபிள்? ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் டேக்ஸபிள். நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து டேக்ஸபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை விட நான் நெக்ஸ்ட் லெவலில் உங்களை கூப்பிட்டு போவேன். இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணலாம். டேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவாக, அதாவது ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு வீடியோ போட்டு முடித்ததுக்கப்புறம், அதாவது இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் ஸ்கோப் ஆஃப் இன்கமும் முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு என்ன போடுவேன் அப்படின்னா இது 2லேயும் இருக்கக்கூடிய சம் என்ன சம் அப்படின்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3 புக்லேயும் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் உங்களுக்கு எப்படின்றத போட்டு காமிச்சிருவேன். ஓகேங்களா? ஏன்னா சிஏ புக்கில் இருக்கிற சம்மு வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் போட்டிருக்காங்க, ஆனால் சிஎம்ஏ புக்கில் இருக்கிறதையோ சிஎஸ் புக்கில் இருக்கிறதையோ யாருமே போட்டதில்லை. நான் உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிஎம்ஏ புக்கில் இருக்கிறதையும் சிஎஸ் புக்கில் இருக்கிற சம்மையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நாளைக்கு வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.